கருப்பு நிற பட்டுப்புடவையில் இருக்கும் அந்த பெண்மணி கடையின் கல்லாப்பெட்டியில் இருந்தவரை கன்னத்தில் பளிரென்று அறைந்த சிசிடிவி காட்சிகள் தான் இவை. யார் அந்த பெண்மணி? எதற்காக கடைக்காரரை அறைந்தார்? அதற்கு முன் அங்கு என்ன நடந்தது? அனைத்து கேள்விகளுக்கும் பதில் காண சிசிடிவி காட்சிகளை கொஞ்சம் ரீவைண்ட் செய்து பார்த்தோம். அப்போதுதான் வாடிக்கையாளர்கள் அமரும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கடை உரிமையாளரை அதட்டி அதட்டி பேசிக் கொண்டிருந்தார் அந்த பெண்மணி. சிறிது நேரத்தில் ஆதங்கத்துடன் எழுந்தவர் மேசை மீது தட்டிவிட்டு அமர்ந்தார். இந்த தட்டல் சத்தம்தான் உடன் வந்தவர்களுக்கு அவர் கொடுத்த சிக்னல். சிறிது நேரத்திலேயே வாயால் பேசிக் கொண்டிருந்தவர்கள் அடிதடியில் இறங்கி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலின் எதிரொலியாகத்தான் கடையின் உரிமையாளர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் நீ 5 கோடி ரூபா பணம் தரணும், எங்கிட்ட பாண்டு பேப்பரும் இருக்குது, செக்கு உன்னோட செக்கு இருக்குது, நீ கொடுக்க முடியாது, 5 கோடி பணம். ஏன் மேடம் நான் கொடுத்துட்டேன்னு நான் சொல்ல போகும்போது செல்ஃபோன் மூலியமாகவே அவங்க என்னை அடித்து காயப்படுத்தி கையை முறுக்கி கையை உடைச்சி வச்சுருந்தாங்க. தாக்குதலுக்கு உள்ளானவர் பிரபு. 42 வயதான இவரது பூர்வீகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள காவேரிப்பட்டினம். கடந்த 17 வருடங்களாக தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கடை வீதியில் சரோஜினி ஹால்மார்க் ஷோரூம் என்ற பெயரில் நகை கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார். சம்பவத்தன்று கடைக்கு வந்த பெண்மணியும் அவரின் ஆட்களும் பிரபுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குதலில் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் பற்றி விசாரித்த போதுதான் கடைக்கு வந்த பெண்மணி பிரபுவின் குடும்ப நண்பர் என்று தெரிந்திருக்கிறது. காவேரிப்பட்டினம் அவரு காரிமங்கலத்தில் வந்து கடை வச்சுட்டு இருக்காரு. 17 வருஷம் கடை வச்சுட்டு இருக்காரு. நாங்கள் தாய்ப்புள்ள தான் இருந்தோம். அவரும் நாங்களும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, அவங்க குடும்பம் நாங்களும். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயா. மேற்கு மாவட்ட திமுக தொண்டர் அணி அமைப்பாளர். பிரபு தொழிலை விரிவு செய்வதற்காக ஜெயாவின் உதவியை நாடியதாக சொல்லப்படுகிறது. ஜெயாவும் அதற்காக தனக்கு தெரிந்தவர்களிடமும் உறவினர்களிடமும் பணம் பெற்று தந்திருக்கிறார். கடந்த 17 வருடங்களாக இருவருக்கும் இடையே இருந்த கொடுக்கல் வாங்கல் நம்பகமான முறையில் இருந்திருக்கிறது. தருமபுரி சுற்றுவட்டார பகுதியில் ஒரு நடைமுறை பழக்கத்தில் உள்ளது. கடன் கொடுப்பவர் கடன் பெறுபவரிடமிருந்து செக்கை எழுதி வாங்கிக் கொண்டு கடன் கொடுப்பார்கள். கடனை வட்டியோடு திருப்பி செலுத்தும் போது எழுதி கொடுத்த செக்கை திருப்பி கொடுத்து விடுவது வழக்கம். ஜெயாவும் தனக்கு தெரிந்தவர்களை பிரபுவுக்கு அறிமுகம் செய்து வைத்து செக்கை எழுதி வாங்கிக் கொண்டு பணம் கொடுத்திருக்கிறார்கள். அது பணம் நானா கொடுக்கல, என் கையில் கொடுக்க மாட்டாங்க, நான் காட்டி தான் விடுவோம், ஆளை காட்டி தான் விடுவோம், தெரிஞ்சவங்க அப்படின்னு. இவங்க சொல்லுவாங்க எப்படி எதை நம்பி நான் கொடுக்கட்டோன்னுவாங்க. நான் இருக்கிறேன் அப்படின்னுவேன். எவ்வளோ கொடுக்க அண்ணா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவங்க 1 ரூபா 1.5 ரூபா தரோன்னு இவங்களுக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு கிடையாது. நான் வந்து வட்டிக்கோ நான் வந்து இதை எதுவுமே நான் பண்ணது கிடையாதுங்க. அவங்க கையில் இவங்க பணம் கொடுப்பாங்க. இவங்க வந்து செக்கு அவங்க பேரில் இருக்கிறது, அவங்க ஒய்ஃப் பேரில் இருக்கிறது, அவங்க அப்பா பேரில் இருக்கிறது, செக்கு போட்டு கொடுத்துட்டு செக்கிலே எவ்வளோ நாங்கள் நம்பிக்கை எப்படி கொடுக்குறதுன்னா நான் வந்துடுறோம் பணம் நான் கொடுத்துறேன், இப்படியே தான் வாங்குவாங்க. இருவருக்குமான இந்த கொடுக்கல் வாங்கல் நட்பின் அடிப்படையில் இருந்ததாகவும் இதை ஜெயா வட்டி தொழிலாக செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார். கோயம்புத்தூர்ல இருந்து நகை வந்துருச்சு, சென்னையில இருந்து நகை வந்துருச்சு, கொடுக்க முடியல, ஓடி வந்து மேடம் வாங்க என் கால கையை பிடிச்சி நாளை வாங்க ஐயா, நான் 14 வருஷமா கொடுத்து இந்த 3 மாசமா தான் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, எனக்கு எந்த கணக்கும் காட்டல, எதனா அதுல ஒரு வருமானம் வந்தா எனக்கு எதனா கொஞ்சம் கொடுப்பாங்க, எனக்கு வட்டி கிட்டி எல்லாம் கொடுத்தது கிடையாதுங்க. இப்படி 17 வருடங்கள் ஆரோக்கியமாக சென்று கொண்டிருந்த இருவரின் கொடுக்கல் வாங்கலும் ஒரு தேர்தலில் பகையாக மாறியிருக்கிறது. 6வது வார்டு கவுன்சிலர் அவனும் தான் நின்னான், நானும் தான் நின்ன, அவன் ஏடிஎம்கே நான் டிஎம்கே நின்னோங்க. அதுல இருந்து குறும்பு வச்சுட்டு
மேல 100 பசங்களை பாரதின்றவரை அடிச்சுட்டு வந்து என்ன எங்க நெஞ்சில் அடிச்சு கழுத்தை பிடிச்சி போடவே இல்லை. ஒரு அந்த மீடியாவெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயா. அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா நான் என் ஆதங்கத்துல அவன் கெட்ட வார்த்தை பேசுறான்னு எனக்கு மீடியாவில் சொல்ல முடியல. அதனால நான் கை வாங்கினா அந்த நகை கடைக்காரன் மேல போனோம். உண்மைதான், நான் போயினா உண்மைதான். என்னை வச்சுக்க பணம் நீ கொடுக்கல, நான் வாங்கலன்னும் போது 5 கோடி 50 லட்சம் 6 கோடி 50 லட்சம் சாரி நான் எப்படி கொடுப்போம்? எப்படி மக்களுடைய பணம் நான் எப்படி கொடுப்பேன்? என் வீட்டை தூங்க விட மாட்டேன்றாங்க. இந்த 17 வருஷம் கொடுத்தவன் இந்த 3 மாசம் தான் இப்படி பண்றான். அதன் பிறகு ஜெயாவிற்கும் பிரபுவுக்கும் இடையே இருந்த கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை பூதாகரமாக வெடித்து இருக்கிறது. பிரபு வாங்கிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக கூறியிருக்கிறார். ஆனால் ஜெயா அதை மறுத்திருக்கிறார். எனக்கு இந்த ஜெயான்றவங்க நான் பணம் வாங்கினது பணம் வட்டி எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சு ஆளுங்கட்சின்றதுனால என்னை வந்து இன்னைக்கு பல மிரட்டல் பண்ணி நீ பணம் கொடுக்கணும், 5 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஒருவர் பற்றி ஒருவர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் பிரபு ஜெயாவை பணம் கொடுக்க அழைத்ததாக சொல்லப்படுகிறது. ஜெயா தனது 2 மகன்களுடன் பிரபுவின் கடைக்கு சென்று இருக்கிறார். ஆனால் அங்கு தன்னை பிரபு மானபங்கம் படுத்தியதாக குற்றம் சாட்டி இருக்கிறார் ஜெயா. எப்படி கொடுக்கலாம் பிரபு? என்னது நீ பணம் கொடுத்தியா அப்படின்னு வாக்குவாதம் அதிகமாயிடுச்சுங்க ஐயா. எனக்கு அவனுங்க நான் பணம் கொடுத்தனா? என்னடா பணம் கொடுக்குறேன்னு தானே நீ கூப்பிட்டா, இப்ப மாத்தி பேசுறீங்க அப்படின்னு பின்னாடி திரும்பி பாக்குறான். பாரதி 100 பசங்களோட வந்து ஐயோ தாக்கி தள்ளி கலந்து நெஞ்சில் அடிச்சு தகாத வார்த்தை. அந்த நகை கடைக்காரன் பிரபு தகாத வார்த்தை. அவங்க ஒய்ஃபு நித்தியா ஏன்னா அவ்வளவு வார்த்தை கேட்கறாங்க எல்லாம் சேர்ந்துட்டு. இதனால் இருதரப்பினருக்கிடையே வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து காரிமங்கலம் காவல்துறையினர் இருதரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே யார் யாரை ஏமாற்றினார்கள், எவ்வளவு பணம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது என்ற உண்மை தெரியவரும்.